Okay, this is Venkat of Kevin.com. வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கும் சொத்த வீடியோ ஆரம்பிக்கலாம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணும்போது நடுவில் நடுவில் எப்படி கன்சல்டிங் பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி வேறு ப்ராடக்ட் வாங்கியிருப்பாங்க. இது நான் இப்போ ப்ரீமியம் கன்டினியூ பண்ணலாமா வேண்டாமாங்கிறது ஒரு கன்சல்டிங் செஷன் பண்ணுவாங்க. தென் அப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். எது பெயின்ஃபுல்லாக இருக்கும்னா என்னதான் ஒரு சில பேர் நல்லா ஏர்ன் பண்ண லாஜிக் இருக்குது. அவங்களோட எந்த ஏஜ் குரூப்பில் இருக்காங்கங்கிறத வச்சு தான் அந்த ப்ரீமியம் பேயிங் டேர்ம் இருக்கணும். அவங்களோட எபிலிட்டி டு பே த ப்ரீமியம் நெக்ஸ்ட் இயர் ஹாப்பிலியை பார்க்கணும். இதெல்லாம் வச்சு தான் அதை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஆனால் ஒரு ஒரு இதை வந்துட்டு அந்த அதர் சைடு ஆஃப் த ஸ்டோரியை சொல்கிறேன். முக்கியமாக கார்ப்பரேட் செக்டாரில் அது என்னமோ தெரியல, இந்த மற்றதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க. அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மாத்திரம் 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு வாங்குங்கிற மைண்ட் செட் வந்ததுக்கு காரணம் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான். ப்ரீமியம் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் 85 வரைக்கும் எடுக்க சொல்லுவேன். இதுக்கான லாஜிக் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நார்த் இந்தியாவில் எனக்கு நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணுறாங்க. நிறைய அந்த சென்ஸ் வீக்லி 1 or 2 அவங்கெல்லாம் நிறைய பேர் அவங்க ஆஃபீஸில் 90 100 வயசு வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. லாஜிக் வந்து வெரி வெரி சிம்பிள். அதாவது என்னன்னா நம்ம நாட்டில் லாங் டேர்ம் கேர்னு கிடையாது. லாங் டேர்ம் கேர்னா என்னன்னு போய் சர்ச் பண்ணுங்க. லாங் டேர்ம் கேர்னா என்னன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஒரு இது வந்துச்சுனாக்கா அதை சரி பண்ணி கொஞ்சம் ஆரோக்கியமாயிடுறாங்க. லாங் டேர்ம் கேர்னா என்னன்னா அல்சைமர் வரும். ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10-15 வருஷம் வாழ்வாங்க. ஆனால் அது பெட் ரிட்டனாக இருப்பாங்க. யாராவது சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும், ஒரு கேர் கிவர் இருக்கணும். இது யூஎஸில் வந்துட்டு லாங் டேர்ம் கார் இன்சூரன்ஸ்னே இருக்குது. இந்த லாங் டேர்ம் கார் இன்சூரன்ஸே ஒரு 55 வயசுக்கு மேலே நிறைய பேர் கன்சிடர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. அதில் யூஎஸ்லையுமே 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் ஒன்லி ஹேஸ் தட். நான் அதோட வீடியோ அப்புறமா போடுறேன். நம்ம நிறைய பேர் ஒரு கார்பரேட் செக்டர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓகே நம்ம வி ஹவ் டன் இனஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் இனஃப் அட் ஆல். ஏன்னா நம்மளுடைய லாஞ்சிவிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் சாக போகிறேன் நானே 2-3 தடவை ஒரு நாளைக்கு சொல்லிட்டு இருப்பேன் நான். ஆனால் இது சாக போகிறேன்னா அது கிடையாது. ஐ எம் லிவிங். நான் இருக்கிற வரைக்கும் நான் சோறு சாப்பிடணும். ஐஎம் ஸ்பெண்டிங், ஐஎம் கிவிங் டேக்ஸ் டு த கண்ட்ரி, ஐஎம் பேயிங் பில்ஸ். அதே மாதிரி தான். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். கரெக்டாக இல்லையா? ஆஃப்டர் ஏஜ் மேபி 65 வச்சுக்கோங்களேன். 65க்கு மேலே நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். நம்ம வந்து சில்ட்ரனுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாது. ஓகே, லாங் டேர்மில் வந்துட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கன்னு சொல்கிறதுக்கும் லாஜிக் நிறையா இருக்குது. 50-50s இருக்கவங்களுக்கு நான் நிறைய கன்சல்டிங் பண்ணியிருக்கிறேன். அவங்களோட இருக்கிற பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கற்று வச்சிருக்கிறேன் நான். ஸோ ஒரு சில ப்ராடக்டை வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஒரு 50,000 கீழே ஏர்ன் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை பண்ண முடியும். முதல்ல பேசிக் கவர் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் தான் மற்றதுக்கு போக முடியும். பட் நல்லா ஏர்ன் பண்ணுறவங்களே, ஒரு என்ஆர்ஐயாக இருக்கிறவங்களே லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃபர் பண்ணுற ப்ராடக்டை டீப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் வந்து எது உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம். பட் அதை கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம எதை பாசிட்டிவாக எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் நான் இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா, ஐ பிலீவ் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், இந்த கன்சல்டிங் நான் கற்றுட்டது என்னென்னா, கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. இன்னொரு தப்பும் பண்ணுறாங்க. டிப்பிக்கல் பென்ஷன் பிளான் அப்படிங்கிறத மாத்திரம் போய் வாங்கி வச்சிடுறாங்க. தட் ஆல்சோ டசன்ட் ஹெல்ப். ஏன்னா அசட் அலோகேஷன் நிறைய விதமாக பண்ணணும் அதை. ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐ வாண்டட் டு டூ. அதாவது ரிட்டையர்மெண்ட் பிளானிங், அதாவது 55-60 மேலே ஃபயரை விட்டுருங்க. 45 வயசில் ரிட்டையர்ட் ஆகணும் ஆசையில் வந்து அதை தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சில எல்லாருக்கும் நடக்காது. நீங்கள் ஆசைப்பட்டாலும் நீங்கள் அப்படியே ரிட்டையர்ட் ஆனாலும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இந்தியன்ஸ் இருக்கும். ஆனாலுமே 60 வயசுக்கு மேலே நம்ம இன்னும் 25 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்துட்டா என்ன பண்ணுறது? இல்லை உங்களோட ஒய்ஃப், உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டா என்ன பண்ணுறது? அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போவே பண்ண ஆரம்பிக்கணும். எப்போ ஒரு லேட் 20s 30sல இருந்து ஆரம்பிச்சிடும் அதை. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஃபோக்கஸ் ஆன் அண்ட் கிரியேட்டிங் அவேர்னஸ் ஆன் தட். மேபி இதை வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட போய் பேசுகிறத விட ஐ தாட் ஓகே ஐ ஷுட் கோ அண்ட் ப்ரமோட் தீஸ் கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் அமன் பீப்புள் இன் ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க்கிங் இன் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆர் ஒரு கார்பரேட் செக்டாரில் போய் இவ்வளோ டீப்பாக போய் அனலைஸ் பண்ணி அவங்க பண்ணுறாங்களாங்கிற அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஐ திங்க் மை நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஐ வில் பி ஃபோக்கஸிங் ஆன் கோர் ரிட்டையர்மெண்ட் பிளானில் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து என்ஆர்ஐஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணி நான் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி, ஐ ஹோப் டு கெட் இன் டு இட். இதெல்லாம் எப்போ எனக்கு தோண ஆரம்பிக்கிறதுனா, மை சிஸ்டர்ஸ் ஃபாதர்-இன்-லா ஹீஸ் 80 வயசில் அவருக்கு வந்துட்டு ஸ்டண்ட் வச்சாங்க ஹார்ட்டில். அதே மாதிரி தான் நம்ம நாட்டிலையும் வந்து ஹீஸ் இன் த யூஎஸ். நம்ம நாட்டிலையும் ரொம்ப நாள், அதாவது ஒருத்தர் வந்து 80 வயசுல கூட ஒரு சர்ஜரியை பண்ணி இன்னும் லாஞ்சிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோ வருஷம் நம்ம வாழ போகிறோம்னா அதுக்கு வந்துட்டு நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்கிறோமா, இல்லை நம்ம சில்ட்ரனுக்கு பேர்டனாக வந்துட போகிறோமா?
இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணுங்கிறத டீப்பாக நீங்கள் கன்சல்டிங் செஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். பட் திஸ் வீடியோ இஸ் ஜஸ்ட் ஃபார் மீ டு ஷேர் வித் யூ தட் ஐ எம் டீப்லி ஸ்டார்டிங் டு திங்க் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அவேர்னஸையும் ரொம்ப நான் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இந்த சேனலில். லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.